அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அல் மத்துல் ஐவலுடைய சட்டத்த பார்க்க போறோம். இது வந்து நமக்கு தெரியும். நம்ம எதோட வகையா பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, அல் மத்துல் அஸ்லியோட சட்டத்தில அல் மத்துல் அஸ்லியோட வகையில இது ஒண்ணா பார்த்துட்டு வரோம். இது 3வது வகை. ஆ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அல் மத்து சிலாஹ பார்த்தோம். அடுத்து வந்து என்னன்னா, அல் மத்துல் லீன் பார்த்தோம். சரிங்களா? அல் மத்துல் அஸ்லியோட வகைன்னு சொல்லிட்டு. இப்போ 3வதா என்ன வகை அப்படின்னா, அல் மத்துல் ஐவலு அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னது அல் மத்துல் ஐவலு. ஓகே. இது என்னன்னா ஃபத்தஹ் தைனும்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஃபத்தஹ் தைன் அப்படின்னா, ஆம் ம் உங்களுக்கு தெரியும்ல ஃபத்தஹ் தைன் அப்படின்னா, தோ சபரு, தோ சேரு, தோ பேஸ் அந்த மாரி இருக்கு இல்லையா? அந்த தோ சபரு அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் ஃபத்தஹ் தைன். சரிங்களா? இந்த தோ சபருங்கிறது தான் என்னது அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபத்தஹ் தைன் அப்படின்னு என்று கூறுவார்கள். ஓகேங்களா? அந்த ஃபத்தஹ் தைன் வரக்கூடிய எழுத்து வக்ஃபு செஞ்சு நிப்பாட்டுறீங்க. ஓகேங்களா? ஃபத்தஹ் தைன் வரக்கூடிய எழுத்த நீங்க வக்ஃபு செஞ்சு நிப்பாட்டும் பொழுது, எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னா, 2 விரல் அளவுக்கு நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீட்டி ஓதணும். என்னது 2 நொடி அல்லது 2 விரல். அந்த அளவுக்கு நீங்க மடக்குற டைமோ, இல்ல அத நீட்டுற டைமோ நீங்க என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும். சரிங்களா? இத தான் மத்துல் ஐவல் என்று கூறுவார்கள். சரிங்களா? இப்ப நான் ஓதி காமிக்கிறேன் பாருங்க. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا அப்படி வரும். சரிங்களா? இப்போ இங்க ஏன் நம்ம வந்து மிஹாத் அப்படின்னு நிப்பாட்டியிருக்கலாம் வக்ஃபு செய்யும்போது. சரிங்களா? சுக்குன் செய்து நிப்பாட்டியிருக்கலாம். நம்ம ஏன் இங்க ஃபத்தஹ் தைன் இருக்க இடத்துல பக்கத்துல அலிஃப் வருது. அதனால நம்ம என்ன செய்றோம் நம்ம? நீட்டி ஓதுறோம். ஸோ, அப்போ இந்த மாதிரி ஃபத்தஹ் தைன் வரக்கூடிய எல்லா இதுலயுமே என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி அலிஃப் வச்சு நீங்க என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். சரிங்களா? அதாவது அத வந்து கொஞ்சம் அ தா, ஜா அந்த மாரி நீட்டி நிப்பாட்டணும் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? அடுத்து இந்த குறிப்பில பாருங்களேன். அதாவது வக்ஃபு செய்யக்கூடிய நேரத்தில என்ன பண்ணணும் அப்படின்னா, வக்ஃபு செய்யும் வார்த்தையின் கடைசி எழுத்து இருக்கு. என்னன்னா, எந்த ஹரக்கத்து வந்தாலுமே சுக்கூன் செஞ்சு தான் நம்ம என்ன செய்யணும்? வக்ஃபு செய்யணும். நம்ம ஆல்ரெடி வக்ஃபுடைய சட்டத்தில நம்ம படிச்சோம். அப்படிதானே? அப்போ வக்ஃபு செய்யாமல் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா, அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அதோட ஹரக்கத்து வச்சு என்ன செஞ்சிடணும்? சேர்த்து படிச்சிடணும். சரிங்களா? ஆனா வக்ஃபு செய்யக்கூடிய வார்த்தையோட கடைசி எழுத்துக்கு இந்த ஃபத்தஹ் தைன் வருது. இந்த ஃபத்தஹ் தைன் தோ சபர் வருது என்று கூறினால், நம்ம மேல உதாரணம் சொன்னோம் இல்லையா? அதே மாரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கூன் செய்து நிப்பாட்டக்கூடாது. அதை எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னா, மேலே கூறிய உதாரணத்தை போல் 2 அளவுக்கு நீட்டி என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். சரிங்களா? இது முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.